செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரீர், நன்றியின் பலியை செலுத்திட வாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. பெரும் பலியாம் உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததின்றாலது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரீர், நன்றியின் பலியை செலுத்திட வாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு பவுலோடு பணியாற்றிய தீமோத்தேயு தீத்து இவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு பவுலை ஆட்கொண்டார். பவுல் தன்னுடைய போதனையின் பொழுது இந்த சீடர்களை இணைத்து கொண்டு தீமோத்தேயு தீத்து வழியாக பல்வேறு பயணங்களை மேற்கொண்டு நற்செய்தி பணியாற்றினார். இந்த சீடர்கள் நமக்கு மிகச்சிறந்த முன் உதாரணங்கள். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்மையே துறக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் மிகச்சிறந்த முன்மாதிரிகள். எனவே இவருடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றி நாமும் சிறப்பான சாட்சிகளாக நற்செய்தியினுடைய தூதுவர்களாக மாற இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களை திருத்தூதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனசாற்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளி வேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடம் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் காட்டப்படும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மக்கள் இனங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே
இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு 72 சீடர்களை நியமித்து அவர்களுக்கு நற்செய்தி பரப்ப அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். சீடர்கள் இயேசுவினுடைய நற்செய்தி தாங்கிச் செல்லுகின்றார்கள். இந்த நற்செய்தி தாங்கிச் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்குள் இருக்கின்ற மனநிலை, அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயல்பாடுகள் இவை அனைத்தையும் இரத்தின சுருக்கமாக அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அவர்களுக்குள் இருக்க வேண்டிய மனநிலை, எந்த மக்களை அவர்கள் சந்திக்கின்றார்களோ அவர்களை இறையாட்சிக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு மனநிலை. அதனாலதான் இவர்கள் வேலையாள்களாக அவர்களை அணுக வேண்டும். ஆண்டவரிடம் அந்த மனிதர்களை அழைத்து வருகின்ற வேலையாள்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள். அப்போ ஆண்டவருடைய பணியை எடுத்து செல்லுகின்ற, அடுத்தவர்களுக்கு அதை விளக்கி கூறுகின்ற ஒரு நற்செய்தி பணி, அங்கே அந்த மனிதர்களை ஆண்டவரிடம் அழைத்து வர வேண்டிய ஒரு அர்ப்பண மனநிலை சீடர்களிடம் இருக்க வேண்டும். அடுத்தது அவருடைய நடை உடை பாவனை. எந்த அளவுக்கு அப்படின்னா, தங்களுடைய பாதுகாப்பையோ அல்லது தங்களுடைய வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்பவில்லை. பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அவர்களை அனுப்புகின்றார். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போல் அனுப்புகின்றார். எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், சவால்கள், சோதனைகள், வேதனைகள் இவை அவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்பதை சொல்லியே இந்த வார்த்தைகளின் வழியாக அனுப்புகின்றார். செல்லுங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போல் உங்களை அனுப்புகின்றேன். பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள் காத்திருக்கின்றன என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது அவருடைய அந்த நடை உடையில் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கின்றார். பணப்பையோ வேறு பையோ, வேறு பைனா உணவு பை, பணப்பையோ வேறு பையோ, மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். இவை அனைத்தும் ஒரு பயணத்திற்கான பாதுகாப்பு கருவிகள். பணப்பை செல்லுகின்ற இடத்தில் தங்குவதற்கும் உணவு அருந்துவதற்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற, அல்லது எவரிடமும் கையேந்தாமல் சொந்த காலிலே நிற்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. மிதியடி எந்த விதமான துன்பமும் நம்மை
தீண்டிவிட முடியாது என்பதற்கு நம்முடைய பயணத்தில் பாதுகாப்பாக இருப்பது. எனவே இவற்றை கூட ஆண்டவர் இயேசு வேண்டாம் என்று சொல்லி அதை தள்ளி வைக்கின்றார். காரணம் என்ன அப்படின்னா, செய்கின்ற பணி கடவுளுடைய பணி. ஒருவேளை இந்த பணியில் பாதுகாப்பும் தங்களுக்கு நேரிடுகின்ற அந்த தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிவிட்டால் எங்கே இந்த நற்செய்தி பணி நஷ்டப்பட்டு விடுமோ, அல்லது அந்த மனநிலை கருவறுக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு எண்ணத்திலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு நடை உடையில் கூட இப்படிப்பட்ட ஒரு தெளிவையும் கோட்பாட்டையும் கொள்கையும் வைக்கின்றார். அப்ப இயேசுவனுடைய அந்த பணியை சிறமேற்கொண்டு செய்தவர்கள் சீடர்கள். அதுவும் குறிப்பாக பவுலடியார் இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். கிறிஸ்து இயேசுவிற்குள் இருந்த அந்த மனநிலை அவருக்குள் இருந்தது. பல்வேறு துன்பங்களை, துயரங்களை அவர் அனுபவிக்கின்றார். யாரிடமும் அவர் கையேந்தி யாசகம் கேட்கவில்லை. தன்னுடைய கூடார தொழிலை அவர் செய்து கொண்டு பிழைப்பை நடத்துகின்றார். அதே சமயத்தில் நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் நாட்டிலும் பல்வேறு இடர்களை சந்திக்கின்றார். இவற்றிற்கு மத்தியில தன்னோடு வந்த சீடர்களையும் அவர் அதற்குரிய மனநிலையோடு தயார்படுத்தி, அதான் தீமோத்தேயும் தீத்து. இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற தீமோத்தேயும் தீத்துவும் தங்களை முழுமையாக இந்த நற்செய்தி பணிக்கு அர்ப்பணித்தவர்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, நற்செய்தி பணிக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது மட்டும்தான், ஒன்று மனநிலையில், மற்றொன்று நம்முடைய நடை உடையில். மனநிலையில் ஆண்டவர் இயேசுவுடைய பணியை செய்கின்றேன் என்ற அழுத்தமான ஒரு நம்பிக்கை. நடை உடையில் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாக ஆண்டவரை அறிவிப்பதற்காக எத்தகைய இழப்பையும் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்பதுதான் நடை உடையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தி பணி ஆழமாக அடுத்த மனிதர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு
ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே மாதா கண்ணலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே.